ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏதாவது காலேஜில் இருந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்க, ஏதாவது ஸ்டோரி மாதிரி போடுங்கன்னு சொல்லி. பெருசாக எப்படி எனக்கு ஞாபகம்லாம் இல்லை, காலேஜ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு ஞாபகம் இல்லை, தெரிஞ்ச அளவுக்கு அதாவது ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். அதாவது இப்போ 2022 நவம்பர் மாதம் தான் வந்து நவம்பர் 2 நினைக்கிறேன். நவம்பர் 2 தான் இந்த காலேஜில் அட்மிஷன் ஆனேன். ஆனால் ஃபஸ்ட்டு எப்படின்னா, நம்மளுக்கு காலேஜ் அலாட் ஆகிருச்சுன்னு தெரியும்ல. இப்போ உங்களுக்கு அலாட் ஆன மாதிரி தான் எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி அலாட்டட் லிஸ்ட் வந்துருச்சு. அலாட் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே செக் பண்ண ஆரம்பித்தோம், எப்போ நம்ம கிளம்பலாம், அட்மிஷனுக்கு எப்போ போவோம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கும்ல, இன்றைக்கி போனால் அட்மிஷன் ஆயிருமா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நானும் நிறையா வீடியோ பார்த்து ஓகே அந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஐடியாவோட கிளம்பலன்னு சொல்லி கிளம்புனேன். அப்புறம் ஏதாவது வீக் டேஸில் போவோம், அப்போ தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும். வீக்கெண்ட் டைமில் போகாமல் வீக் டேஸில் போவோம் அப்படின்னு சொல்லி டியூஸ்டேவோ வெனஸ்டேவோ போனேன்னு நினைக்கிறேன். நவம்பர் 1 நவம்பர் 2 அந்த மாதிரி டைம் நினைக்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, காலையில் ட்ரெயின் பிடிச்சோம். காலையில் ட்ரெயின் சென்னையிலேருந்து மார்னிங் தேஜாஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி எக்மோர்லேருந்து 6 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ட்ரெயினை நானும் வீட்டில் என் பேரண்ட்டும் சொல்லி கிளம்பி மதுரைக்கு வந்து 3 o'clock 2 o'clock ரீச் ஆகும். ரீச் ஆன உடனே அட்மிஷன் ப்ராசஸ் முடிச்சிடலான்னு சொல்லி நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா 100 பேர்கிட்ட அட்மிஷனுக்கு வந்திருக்காங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சோம், இன்னைக்கு 40 பேர் தான் வந்திருக்காங்க, நம்ம சேர்ந்து அட்மிஷன் பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஏற்கனவே 40 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து காலையில் 9 மணிலேருந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து 2-3 மணிக்கு வந்து என்னையும் நானும் அப்ளை பண்ணுறேன், அட்மிஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டால் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க, காலைல வந்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னு தெரியும்ல, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், வந்தோடனே நீங்கள் அட்மிஷன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் சரி ஓகே வந்ததுக்கு கொஞ்சம் நாளைக்கு சீக்கிரமாவது முடிச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லி வீட்டில் இங்கே இப்போ மதுரையில் எங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்கிட்டு அப்புறம் காலைல திருப்பி 9-8:30 வந்துட்டோம் காலேஜுக்கு. அந்த ஆஃபீஸ் அகாடமிக் பிளாக், அதாவது ஓல்டு பிளாக் ஆஃபீஸ் முன்னாடி நின்று உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் நாங்கள் நேற்று வந்தோம்ல அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் வந்தீங்கன்னு சொல்லி உட்கார சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரிசையாக வராங்க, ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, 50-60 பேர்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி நானும் 9 மணிக்கு 9 மணினா 10-12:30 முடிஞ்சிடும்னு பார்த்தா காலைல ஆரம்பித்து 5 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும். கண்டிப்பாக சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் செலவு பண்ணணும். பாதியில் வந்து முடிச்சுட்டு போயிடலாம், இல்லை காலைல வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆனால் சாயங்காலம் மத்தியானம் மட்டும் வந்துடாதீங்க, காலையிலே வந்துடுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. காலையில் வந்து அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க, பேரண்ட்டு கார்டியனு, அப்புறம் கூட ஒரு சாட்சி கையெழுத்து மாதிரி 4-5 பேர் நிறையா கையெழுத்து போட சொல்லுவாங்க. அப்புறம் அது ஃபீஸ் கட்டுவாங்க, 100 ரூபா கட்டிடுவாங்க, 1000 ரூபா கட்டிடுவாங்கன்னு சொல்லி அது அப்பப்போ பக்கத்துலேயே பேங்க் இருக்கும். மெயினாக மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு வரவங்களுக்கு தான் மெயினாக சொல்கிறேன். மதுரை மெடிக்கல் காலேஜில் அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு பேங்க்கும் இருக்கும், அங்கேயும் போய் பணம் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோம். அதாவது மத்தியானம் லஞ்சு கூட இங்கேயே, அதாவது ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் அப்படியே கிளம்பி நவம்பர் 2 அட்மிஷன் முடிஞ்சு. அப்புறம் காலேஜ் ஜாயினிங் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15, 2022. காலைல வந்தோடனே வந்துட்டு அகாடமிக் பிளாக்னு சொல்லி நான் வீடியோவில் காட்டுறேன். மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக நுழைஞ்சிங்கனாலே அகாடமிக் பிளாக்னு சொல்லி ஒன்று இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர்ஸ் டேன்னு சொல்லி எப்போவுமே வைப்பாங்க. வருஷம் எல்லா காலேஜ்லையுமே மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் டேன்னு ஒன்று வைப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபீஸ்டே வைப்பாங்க, ஒரு நல்ல லஞ்ச் இருக்கும், பயங்கரமான செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது பயங்கரமாக இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் டேங்கிறது அந்த நாள் வந்து நீங்கள் மறக்க முடியாத நாள் மாதிரி இருக்கும். நானும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். இதே தான் நிறையா யூடியூபர்ஸும் சொன்னாங்க, அதனால் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோடனே சொன்னாங்க ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டியோ அது மாதிரி ஃபங்க்ஷனோ 6th ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, நாங்களும் 6th ஃப்ளோர் போனோம். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜில் மொத்தம் அந்த அகாடமிக் பிளாக்ல வந்து 6 ஃப்ளோர் இருக்கும். 6 ஃப்ளோரில் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சும்மா நார்மலாக கேன்டீனு, டே ஸ்காலர்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், கம்யூனிட்டி மெடிசனுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கும்.
செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் மெடிசன் இருக்கும். தேர்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபோர்த் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட். ஃபிஃப்த் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி இருக்கும். இதில் அனாட்டமி எங்கன்னு கேட்குறீங்களா? அனாட்டமி சிக்ஸ்த் ஃப்ளோரில் கிடையாது. அனாட்டமி வந்து ஓல்டு பிளாக்ல இருக்கும். ஸோ சிக்ஸ்த் ஃப்ளோரில் தான் என்ன இருக்கும்னா லெக்சர் ஹால் இருக்கும். அதே மாதிரி ஃபிஃப்த் ஃப்ளோரில் லெக்சர் ஹால் இருக்கும். ஃபிஃப்த் ஃப்ளோரில் 2 லெக்சர் ஹால் இருக்கும். சிக்ஸ்த் ஃப்ளோர்லேயே 2 லெக்சர் ஹால் இருக்கும். அப்புறம் MPH ஹால் மல்டிபர்பஸ் ஹால்னு சொல்லி சிக்ஸ்த் ஃப்ளோரில் இருக்கும். அப்புறம் ஃபிஃப்த் ஃப்ளோரில் வந்து எக்ஸாமினேஷன் ஹால், ஃபோர்த் ஃப்ளோரில் எக்ஸாமினேஷன் ஹால் 2 இருக்கும். இப்போ சிக்ஸ்த் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா MPH ஹால் மல்டிபர்பஸ் ஹால் ஃபுல்லாக ஏசி சீட்லாம் பயங்கரமாக போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் போகும்போது அப்போ தான் அதை வந்து கெட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. கெட்டிட்டுனா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி, அதாவது அப்போ தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஃபினிஷ் ஆகிற நிலமையில இருந்துச்சு. அதனால எங்களை எங்கே உட்கார வச்சாங்கன்னா கீழே எக்ஸாமினேஷன் ஹால்னு சொல்லி ஒன்று இருக்கும். நல்லா பெரிய ஹால் தான். அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்கார வச்சு நிறையா பேசினாங்க. நல்லா நிறையா பேர் ஸ்பீச் கொடுத்தாங்க. எங்கள் பேட்ச்லேருந்து நிறையா பசங்களை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்க நல்லா இன்ஃபர்மேட்டிவாக சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஸ்வீட்டு, அந்த சாக்லேட் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு போட்டாங்க. என்னன்னா இன்னைக்கு டீன் சார் வரல. அப்புறம் நிறைய பேர் வந்து செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணி வருவாங்க. அப்போ வச்சுக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் டே. ஒயிட் கோட் செரிமனின்னு சொல்லுவாங்க. மெயினாக ஒயிட் கோட் செரிமனி வைப்போம். ஒயிட் கோட் செரிமனி வந்து எல்லாருமே செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கல்ல, அப்போ அவங்களோட சேர்ந்து ஒரு ஒயிட் கோட் செரிமனி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க 2 மந்த்ஸில். நாங்கள் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணால் இன்னும் 2 மந்த்ஸ் நடக்கும்னு சொன்னாங்க. இப்படியே 6 மாதம் போச்சு. கடைசியில் ஒரு இயரே முடிஞ்சு எங்களுக்கு. ஆனால் இப்போ கூட ஒன்றும் ஒயிட் கோட் செரிமனி எங்களுக்கு ஒன்றும் நடக்கல. அதாவது 22 பேட்சுக்கு இன்னும் அந்த ஒயிட் கோட் செரிமனின்னு ஒன்று நடக்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு அடுத்த பேட்ச் 23 பேட்சுக்கு ஒயிட் கோட் செரிமனி ஃப்ரெஷர்ஸ் டேன்னு சொல்லி பயங்கரமாக நடந்துச்சு. அந்த ஃப்ரெஷர்ஸ் டேல தான் நாங்கள் போய் பயங்கரமான சாப்பாடு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், வர்த்தான ஒரு டே தான் அது. கண்டிப்பாக இதுக்கு அடுத்த பேட்சுக்கும் அது கண்டிப்பாக நடக்கும். எங்களுக்கு மட்டும் தான் நடக்கல, எல்லாருக்குமே கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இப்போ வந்து நவம்பர் 15 வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் போய் கையெழுத்து வாங்க சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் சைன் வாங்குவோம், இல்லை ஸ்டாம்ப் குத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானும் போய் ஒவ்வொரு இந்த பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோன்னா நிறைய பேர் சைன் வாங்கினாங்க. சில பேர் நாளைக்கு வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் ஆமத்தோ நீங்கள் லேட் ஆச்சுன்னா கூட கடைசியாக எப்படி இருந்தாலும் வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட் நாளே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. லேட் ஆனால் கூட ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியும் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் எது கொடுப்பாங்கன்னா செகண்ட் டே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே வந்து சும்மா ஒரு இது மாதிரி இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். 1 மணி நேரம் சும்மா போய் உட்காந்து வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. செகண்ட் டே தான் வந்து ஒரு காலேஜ் வைப் செம்மையாக இருக்கும். காலேஜ் வைப் இருக்கும். அதே மாதிரி எடுத்தோடனே உங்களுக்கு அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரிலாம் எடுத்தோடனே ஆரம்பிச்சிட மாட்டாங்க. ஒரு 1 மந்த் அட்லீஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லி சும்மா யோகா வைப்பாங்க, இல்லை எங்கேயாவது சும்மா கூப்பிட்டு போவாங்க. ஏதாவது இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து நடத்துவாங்க. நிறைய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஆனால் பட் மெயின் சிலபஸ்க்குள்ள அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் போக மாட்டாங்க. அதே மாதிரி அட்டண்டன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கரெக்டாக போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சோன்னா தான் நம்மளுக்கு அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு புக்கெலாம் வாங்க சொல்லுவாங்க. என்னென்ன புக்குன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக போடுறேன். பட் இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகே, காலேஜ் ஜாயின் பண்ணோன்னா இதெல்லாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று வைப்பாங்க. அப்புறம் வந்து ஹெப்பாடைட்டிஸ் வேக்சின் போட சொல்லி ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு வேக்சின் போட்டு அதை பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா சில ப்ராசஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு மதுரை போட்டிருந்தேன். மதுரை கிடச்சிச்சு எனக்கு. செகண்ட் ரவுண்டுக்காக ஓமந்தூர் காலேஜ் இல்லை கீழ்பாக் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு காலேஜ் சேர்ந்து செகண்ட் ரவுண்டுக்கு நடுவில் உள்ள ஃபேஸில் வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா செம்மையாக பிடிச்சி போயிடுச்சு எனக்கு மதுரை. அதாவது நான் ஓமந்தூராக அப்ளை பண்ணதுக்கப்புறமும் எனக்கு நான் இருந்தேன்ல, அந்த இருந்திருக்க ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி எனக்கு இந்த காலேஜ் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்த ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே கிடச்சிருந்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 250 மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது. அப்படியே பயங்கரமான ஒரு வைப் எனக்கு கிடச்சிச்சு மதுரை இந்த காலேஜ் வந்தோடனே. அப்போ தான் நினச்சேன், சார் நம்ம ஏன் ஓமந்தூரார் போட்டோம், ஒரு வேளை கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு திருப்பி நம்ம சென்னைக்கே போயிடுவோமோ, சென்னை தான் இவ்வளோ வருஷமாக இருந்தோம், கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஓமந்தூரார்லாம் கிடைக்கல. அதான் தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன், மதுரையில் இருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் அது வரைக்கும் எங்கே இருந்தேன்னா என் ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு டேஸ் ஸ்காலராக இருந்தேன். நான் ஒரு மந்த்து டேஸ் ஸ்காலராக தான் வந்து போய்கிட்டு இருந்தேன். ஹாஸ்டல்லையும் ஜாயின் பண்ணாமல். அதனால் எடுத்தோடனே எனக்கு ஹாஸ்டல் எக்ஸ்போசர் பெருசாக கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்து சேர்ந்து அதெல்லாம் செப்பரேட்டாக போடுறேன். ஹாஸ்டல் ப்ராசஸ் எல்லாமே செப்பரேட்டாக போடுறேன். எவ்வளோ ஃபீஸ் ஆகும் என்ன ஆகும்னு சொல்லி. ஹாஸ்டல் வந்து சேர்ந்தோன்னே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. நம்ம டே ஸ்காலர் ஒரு மாதமாக இருந்ததை விட
ஹாஸ்டல் ஃபீல் வந்து ஒரு தனி வைப்பாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேஸ் ஸ்காலராக இருந்தோம்னா கரெக்டாக காலைல 7 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுவேன். காலேஜுக்கு வந்துட்டு நீட்டாக வந்துட்டு அப்புறம் கரெக்டாக 4 மணி 4:30 ஆனோன்னே கரெக்டாக நீட்டாக கிளம்பிடுவேன். இதான் டேஸ் ஸ்காலராக இருந்துட்டு இருந்தேன். இப்போ ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்தோடனே இது நெகட்டிவாக அட்வான்டேஜாக இல்லை பாசிட்டிவாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்த உடனே என்ன ஆகும்னா நல்லா ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நல்லா போவீங்கன்னு நினைக்கிறேன் காலேஜுக்கு. அடுத்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் உங்களை வந்து டிஸ்கரேஜாக இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுன்னு கிடையாது. நடக்கிற ஃபேக்டை மட்டும் சொல்கிறேன். எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு 8:30 மணிக்கு கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். 8:30 மணிக்கு அங்கே கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் எந்திரிக்கிறதே பார்த்தீங்கன்னா 8:15 8:20 தான் எந்திரிப்போம்னு நினைக்கிறேன். அது வேணும்னே எந்திரிக்க மாட்டோம். சில டைம் லேட் ஆகிடும். சரி அலாரம் அடிக்கும் 8 மணி 7:30 அடித்தாலுமே அமுத்தி போட்டு இங்கே பக்கத்தில் தானே இருக்குது போயிடலான்னு சொல்லி மைண்டில் சும்மா ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் 8:30 மணிக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா அனாட்டமி வந்து சும்மா விட மாட்டாங்க. இப்போவே சொல்லிக்கிறேன், யாரும் லேட்டாலாம் போய்கிட்டு இருக்காதிங்க. அட்டண்டன்ஸ் தான் முக்கியம். எப்படி அட்டண்டன்ஸ் முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அட்டண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு எவ்வளோ இன்டர்னல் எக்ஸாம் எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அட்டண்டன்ஸ் டெய்லி வரணும்னு சொல்லி அது உங்களுக்கே புரிஞ்சிடும். காலப்போக்கில் உங்களுக்கே காலேஜ் வர நம்மளுக்கு அட்டண்டன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும். ஸோ அட்டண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் டெய்லியும் கரெக்டாக போயிருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எது பண்ணுறீங்களோ சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ சில டைம் சாப்பிடாமலே போயிடும். நிறைய டைம் சாப்பிட மாட்டோம் காலையிலலாம். ஏன்னா வந்து அட்டண்டன்ஸ் முக்கியம்னு சொல்லி காலையில் சீக்கிரம் நுழைஞ்சிரும். அதனால் கரெக்டாக கிளாஸுக்கு 8 8:30 போயிருங்க. இது வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்க்கு மெயினாக நான் சொல்கிறது. ஏன்னா டே ஸ்காலருக்குலாம் பிரச்சனையே கிடையாது. வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்துடுவாங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டாக போயிருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஹாஸ்டலாக இருக்கிறதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நீங்கள் நல்லா ஜாயின் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் வந்து அதுக்காக டே ஸ்காலராக இருந்தால் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. நிறைய பேர் டே ஸ்காலர்ஸும் இருக்காங்க. பட் ஹாஸ்டலாக இருந்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே தான் நீங்கள் இருப்பீங்க, பக்கத்துலேயே தான் ஹாஸ்டலு. கிளாஸ் முடிஞ்சோடனே நடந்து வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டக்கு டக்குன்னு ஷூவு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீங்கள் டக்குன்னு கிரவுண்டுக்கு போயிடலாம். கிரிக்கெட்னா நடிச்சுக்கு போகலாம். ஃபுட்பால் கிரவுண்டு, ஹாக்கி கிரவுண்டு எல்லாமே இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இல்லாத ஸ்போர்ட்ஸே கிடையாது. டேபிள் டென்னிஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அதனால் ஹாஸ்டலாக இருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம். கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, நைட் வரைக்கும் ஆடுவாங்க. இப்போ டே ஸ்காலர்னா பிரச்சனை. ஏன்னா வீட்டில் கால் பண்ணுவாங்க, சீக்கிரம் வான்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் போடுவாங்க. பட் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். சரி, ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவும் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோ வேணால் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.